10 நிமிஷத்தில் டக்குன்னு ஒன் பாட் ரசம் சாதம் இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் 1 கப் அரிசி எடுத்துக்கோங்க, இதோட 1/4 கப் துவரம்பருப்பு அதையும் இதோட சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி அலசி எடுத்துக்கோங்க. இதை ஒரு ½ அன் ஹவர் நம்ம ஊற வைக்கணும். தண்ணி சேர்த்து இதை ஒரு ½ அன் ஹவர் அப்படியே ஒரு ரெஸ்ட்டில் வச்சுருங்க, ஊற வச்சுருங்க. இப்போ ரசத்துக்கு தேவையான பொருட்களை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் கடுகு இதையெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொரன்னு அதை இடித்து எடுத்துக்கோங்க. இடிச்சதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க, எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே உரல்லையே நம்ம 3 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, 3 க்ரீன் சில்லி அதையும் நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்கணும். இப்போ இதையும் இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ ரச சாதத்துக்கு ஒரு தாளிப்பு கொடுத்திக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, கடாயை வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனோன்னா 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 காய்ந்த மிளகாய் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இடித்து வச்ச பொருட்கள் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து லைட்டாக அந்த கீலையே லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க. இது கீலை செய்ய சொல்ல இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ ஒரு பெரிய தக்காளி அதையும் சின்னதாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் ரச பவுடர், கொஞ்சமாக இதுக்கு தேவையான உப்பு அதையும் சேர்த்து லைட்டாக இந்த ஆயிலையே சாட்டே பண்ணிக்கோங்க. வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வரணும். இப்போ வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் லெமன் அதை ஊற வச்சு அதையும் கறந்து இதோட சேர்த்துக்கோங்க. புளிப்புக்காக அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. இந்த மாதிரி திக்கான பேஸ்ட்டாக வரணும். இதோட ஊற வச்சுருந்த அரிசி பருப்பு அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கோங்க. 1 கப் ரைஸ் எடுத்தால் 4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பையும் செக் பண்ணிக்கோங்க. பிறகு லீட்டு போட்டு மூடி வெயிட் போட்டு 4-5 விசில் வச்சு எடுங்க. இதை இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவி இறக்குனா சூப்பரான சுவையான ரசம் சாதம் ரெடி ஆகிடும். இதை 10 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம். இதுக்கு சைடிஷாக அப்பளம், உருளைக்கிழங்கு பொரியல், சிக்கன் வறுவல் இதெல்லாம் வச்சு சாப்பிட சொல்ல இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.